கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. காட் ஷேடோ மினிஸ்ட்ரிஸ் தேவநிழல் ஊழியங்களின் டிசம்பர் 2025 வாக்குத்தத்த வார்த்தையின் ஒலிபரப்பிலே உங்களை வரவேற்பதில், உங்களை வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான தயவினாலே இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதத்திற்குள்ளாக நீங்களும் நானும் பிரவேசித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கடந்த 11 மாதங்கள் கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய கிருபை நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தையும் கர்த்தர் தாமே காண உதவி செய்திருக்கிறார். 2025 ஜனவரி 1ஆம் தேதியில் இருந்த தேவன் இந்த டிசம்பர் 1ஆம் தேதி மாத்திரமல்ல, டிசம்பர் 31ஆம் தேதி மட்டுமாய் உங்களையும் என்னையும் நடத்துவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக முன்னோட்டமாய் அறிந்தது போல, இஸ்ரவேல் தேசம் அது மலைகளால் சூழ்ந்திருக்கிற ஒரு தேசம். கலிலேயா மலை, கர்மேல் மலை, அப்படி பல விதமான எர்மோன் மலை, எப்ரோன் மலை, சியோன் மலை, சீனாய் மலை, இப்படி பல மலைகளை நான் குறிப்பிட்டு கொண்டே போகலாம். மலைகளால் சூழ்ந்த பட்டணம். சியோன் என்பதே ஒரு மலை தானே காமிக்குது. எருசலேமே ஒரு மலை பட்டணம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஜெருசலேம் ஒரு இஸ்ரேல் இஸ் என்ன சொல்கிறது, அது ஒரு மலைகளின் தேசமாக இருக்கிறது என்பது உண்மைதான் பிரியமானவர்களே. இன்னும் வேதாகமத்தில் பார்க்க போனீங்கன்னா, வேதத்தினுடைய மிக முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க அநேக சம்பவங்கள் இந்த மலையில் தான் நடந்திருக்குது. இப்போ சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கம், அது ஒரு மலையிலிருந்து ஒரு பிரசங்கம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். ஒலிவ மலையிலிருந்து அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். ஒலிவ மலை பிரசங்கம்னு நம்ம பார்க்குறோம். ஆபிரகாம் சோதிக்கப்பட்டது, அது ஒரு மலை என்று நாம் பார்க்கிறோம். மோரியா மலை என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதும் அதுவும் கொல்கோதா அது ஒரு மலை அல்லது குன்றுன்னு பார்க்கிறோம். மலைகள் இஸ்ரவேலை சுற்றி இருக்கிறது மாத்திரமல்ல, வரலாற்று சிறப்பும் இருக்க அநேக சம்பவங்கள் வேதத்திலே இந்த மலை அல்லது மலைகளை சுற்றி நடந்திருக்கிறது. பிரியமானவர்களே, வேதாகமத்தில் இந்த மலை எழுத்தின்படி ஜியோகிராபிக்கலாக இருக்கிறது மாத்திரமல்ல, மலையில் பல சம்பவங்கள் நடந்தது மாத்திரமல்ல, மலை அநேக காரியங்களுக்கு உருவகமாகவும் உவமையாகவும் வேதத்திலே தேவன் பயன்படுத்தியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பல இடங்களிலே அவருடைய வல்லமை வெளிப்படுத்த அல்லது ஜெயத்தை வெளிப்படுத்த, சில நேரங்களில் நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய தடங்கல்களை நாம் சுட்டி காட்டுவதற்கு மலை அல்லது மலைகளை உருவகமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு இடத்துல எருசலேமே மலைகள் சுற்றி இருக்குமா போல, இது முதற்கொண்டு தேவனுடைய ஜனத்தை, என்னுடைய ஜனத்தை தேவன் சுற்றி இருப்பார். அப்போ தேவனுடைய பாதுகாப்பு மலையை காண்பிக்கிறது. அதே வேளையில் தடைகளும் மலைக்கு ஒரு உருவகமாக பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, இப்போ மலை குறித்த அநேக காரியங்கள் இருக்குது. ஆனாலும் இன்றைக்கு நான் ஒரு வசனத்தை முன்வைக்கிறேன். அதன் அடிப்படையில் தான் நம்முடைய இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வார்த்தையும் தியானமும் இருக்க போகிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். முதலாவது 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், பின்பு அந்த பகுதியை சற்று நாம் கவனிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக: பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும். ஆங்கிலத்திலே, every valley shall be exalted and every mountain and hill shall be made low, the crooked shall be made straight and the rough places plain. பிரியமானவர்களே, இங்கே 4 நிலப்பரப்புகளை நாம் வாசிக்கிறோம். பள்ளம், மலை மற்றும் குன்று, கோணலான நிலப்பரப்பு, கரடு முரடானது. அப்போ 4 விதமான சூழ்நிலைகள்: வேலி, மவுண்டன், crooked and rough places. மலைகள் தாழ்த்தப்படும், பள்ளத்தாக்குகள் உயர்த்தப்படும், கோணலானது செவ்வையாக்கப்படும், கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்று இந்த வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே, இந்த மாதத்திலே, இனி வருகிற நாட்களிலே இந்த 4 காரியங்களும் கர்த்தர் செய்வார் என்று தத்தமாய் உங்களுக்கு உரைக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, ஏசாயா 40ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம் இப்படியாக ஆரம்பிக்கிறது. எந்த பின்னணியிலே இந்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். அந்த நாட்களிலே அந்த இஸ்ரவேல் ஜனத்தார் ஒரு பெரிய ஒரு அடிமைத்தனத்திலிருந்து இப்போ
வெளியே வருகிறார். அசிரியருடைய அடிமைத்தனம், அதிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவித்து, இப்போ பல நேரங்களில் அவர்களுடைய மீறுதலின் நிமித்தம், பாவத்தின் நிமித்தம், விக்கிரக ஆராதனை நிமித்தம் கர்த்தர் அவர்களை அடிமைத்தனங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறார். ஆனால் ஒரு கட்டத்தில் கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் மனதுருகி சொல்லுகிறார், போதும், அவங்க பட்ட பாடெல்லாம் போதும், அவங்க பட்ட கஷ்டங்கள்லாம் போதும், அவங்க போன நிந்தனையின் பாதெல்லாம் போதும், அவங்க பட்ட வேதனை என்ன போதும், இனி அவங்களுடைய வாழ்க்கையில் நான் மகிமை கொண்டு வரப்போறேன், மகிமையின் ராஜா வரப்போகிறார், கர்த்தருடைய செயல் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது, கர்த்தருடைய அற்புதம் நடக்க போகுது, தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள், தடைப்பட்ட நன்மைகள், தேவனால் இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள் நடக்க போகுது. அதனால என்ன செய்யணுமா, நீங்க உங்க ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். முக்கியமான செய்தி, அதனுடைய போர் முடிந்தது. பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையிலே இந்த பள்ளம் உயர்த்தப்படுவது, மலைகள் தாழ்த்தப்படுவது, கோணலானவைகள் செவ்வையாவது, கரடுமுரடானவைகள் சமமாவது, எந்த சூழ்நிலையிலே கர்த்தர் சொல்லுகிறார், எந்த பின்னணியிலே, எந்த சூழமைவிலே கர்த்தர் சொல்லுகிறார், இனி போர் முடிந்து போயிடுச்சு. let the people prepare. இப்போ எப்படி ரோடு, இப்போ ராஜா வரார், ஒரு அரசியல்வாதி வரார், ஒரு பிரைம் மினிஸ்டர் வரப்போறாரு, இல்லை ஒரு மந்திரி வரப்போறாரு. அப்போ வரதுக்கு முன்னாடி அவங்க என்ன செய்வாங்க, ரோட்ல எல்லாம் தார் போடுவாங்க, அங்கே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க, சைட்ல எல்லாம் வந்து ப்ளீச்சிங் பவுடர் போடுவாங்க, அங்கே இருக்கிற சாக்கடையெல்லாம் கிளியர் பண்ணுவாங்க. ஏதோ இனாகுரேஷனுக்கு ஏதோ கொடியேற்றுறதுக்கு வரனாலே அங்கே தூய்மை பணியாளர்களை வச்சு இடத்தெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுவாங்களோ, இப்போ ராஜா வரப்போறாரு, எல்லாம் ரோடெல்லாம் சரியாக்குங்கப்பா, அங்கே இருக்கிற எந்த இடத்துல மழை குன்றெல்லாம் அங்கே இருக்கக்கூடாது, எல்லாம் ஃப்ரீ பேசேஜாக இருக்கணும், கரடு முரடானங்களை சமமாக்குங்க. ராஜா வரும்பொழுது எல்லாம் தெளிவாக இருக்கணும். ராஜா வரும்போது எல்லாம் தான் வழியை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையை செய்யும்படிக்கு, உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்களை உயர்த்தும்படிக்கு, உங்கள் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுவிக்கும்படிக்கு, உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கட்டளிடும்படிக்கு, உங்களுடைய வாழ்க்கையில ஜெயத்தை கட்டளிடும்படிக்கு, ஹல்லேலூயா, தடைப்பட்ட காரியங்கள், தடைப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு ராஜா வருகிறார், கர்த்தர் வருகிறார். அது நிமித்தம் இந்த 4 காரியங்களும் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளை பிறக்கிறது. பிரியமானவர்களே, இதுதான் அந்த தீர்க்க தரிசன பகுதியினுடைய பின்னணியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆனாலும் இன்றைக்கு இந்த வசனத்திலே ஒரு காரியத்தை அதிகமாய் கர்த்தர் என்னுடைய மனதிலே வைத்தார். பிரியமானவர்களே, 4 விதமான காரியங்களை பார்க்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு நாம் தியானிக்க போவது, இந்த மாதத்திலே நம்முடைய தியானத்திற்கு நான் முக்கியப்படுத்த போகிறது, மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். Every mountain and hill shall be made low. Hallelujah, hallelujah. 4 காரியங்களில் இது பிரதானமாய் இந்த மாதத்திலே நாம் தியானிக்க போகிறோம். இந்த செய்தியினுடைய தலைப்பு, மலைகள் விலகும். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு சவாலாய் நின்ற மலைகள், உங்களுக்கு ஒரு சோதனையாய் நின்ற மலைகள், உங்களுக்கு ஒரு போராட்டமாய் நின்ற மலைகள், மலை போன்ற பிரச்சனைகள், மலை போன்ற சிக்கல்கள், மர சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே தாழ்த்தப்படும். சகல குன்றுகளும் தாழ்த்தப்படும். and every mountain and hill shall be made low. பிரியமானவர்களே, கர்த்தர் அதை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். இந்த வசனத்தை ஏசாயா ஆரம்பிக்கும் போது அதனுடைய போர் முடிந்தது என்று சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திச்சுட்டு இருக்கிற எல்லா போர்களையும் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். எல்லா போராட்டங்களையும் ஒரு நிறைவுக்கு கொண்டு வர அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. ஒருவேளை இந்த போராட்டங்கள், இந்த நெருக்கடிகள், இந்த ஒடுக்குதல்கள், இல்லை இந்த அடிமைத்தனம் நம்ம செஞ்ச ஒரு தப்புனால வந்திருக்கலாம், நம்முடைய மீறுதல்னால வந்திருக்கலாம், நம்முடைய அக்கிரமத்தினால வந்திருக்கலாம், அல்லது நம்முடைய பாவத்தினால வந்திருக்கலாம், தேவனை விட்டு விலகி போனதுனால வந்திருக்கலாம். ஆனா உங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தர் இந்த மாதத்திலேயே அவருடைய மனதுருக்கத்தின் நிமித்தம், அவருடைய அன்பின் நிமித்தம், அவருடைய தயவின் நிமித்தம், அவருடைய தயாளத்தின் நிமித்தம் அவர் சொல்லுகிறார், எருசலேமே உன் போர் முடிந்தது, என் மகளே உன் போர்லாம் முடிஞ்சிச்சுமா, என் மகனே போராட்டெல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு, தைரியமா இரு, நான் உன் பாவத்தை மன்னிச்சிட்டேன், இதுக்கு மேலே நான் உன்னை தண்டிக்க போறதில்லை, இதுக்கு மேலே நான் உன்னை சோதிக்க போவதில்லை. நம்முடைய தேவன் திராணிக்கு மேல் சோதிக்க அனுமதிக்க மாட்டார், தாங்கிட பலன் தருவார். இந்த வார்த்தை, இந்த வசனம் உங்களை ஆற்றும் என்று நம்புகிறேன். அந்த வாக்குத்தத்த வார்த்தை என்ன? சகல மலைகளும் கர்த்தர் வரும் பொழுது அது குன்றணும், அது தாழ்ந்துதான் போகணும்.
அது தவிடுபடி ஆகணும், அது ஒன்றும் இல்லாமல் போகணும். ராஜா வருகிறார், தேவன் வருகிறார், தேவன் எழுந்தருளை விட்டார் உங்களுடைய வாழ்க்கையில செயல்பட. God has risen to fight for your cause, to stand for your cause. You don't really have to worry. Hallelujah. ஆகவே இந்த மலைன்னு சொல்லும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல எதற்கு உருவகமாக இருக்குது? நமக்கு முன்பாக நிற்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள், பெரிய போராட்டங்களுக்கு மலை ஒரு உருவகமாக, ஒரு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். 97ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரின் பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல் உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. பாருங்களேன், மலைனாலே நம்ம நிறைய பேர் மலையை பார்த்துருப்போம். ஒருவேளை சென்னையிலன்னா சென்னை தாண்டி வேலூர் போகும் பொழுதோ, இல்லை திருத்தணி, திருப்பதி, அரக்கோணம், ஜோலார்பேட்டை, இன்னும் கொடைக்கானல் அல்லது ஊட்டி, இப்படி நிறைய நீலகிரிஸ், நிறைய மலைப்பகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கு இல்லையா. போக போக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஜைஜாண்டிக்காக பிரம்மாண்டமான ஒரு பெரிய கல் எப்படின்னா எப்படி இருக்கும், நீங்கள் படத்தில் பார்க்குறது போல் பெரிய சர்ஃபேசஸ், பெரிய ஒரு நிலப்பரப்பு. பொதுவாக அந்த மலை எப்படி தாண்டி போகிறது, அதாவது சில நேரங்களில் மலை பார்க்குறதுக்கு அழகாகவும் பிரமிப்பாகவும் இருக்கும். ஆனால் அந்த மலையை தாண்டி போகணுன்னா எவ்வளோ பெரிய சவால். மலை ஏறி போக முடியுமா? மலையை தாண்டி ஏதோ ஒரு நிலப்பரப்பு இருக்குது, எப்படி போக முடியும்? நம்ம சுற்றிலும் இப்படி பார்க்குறோம் இந்த காட்ஸ். நம்ம சில நேரங்களில் நம்ம மலைப்பகுதியில் ஊட்டி, கொடைக்கானலில் மலையிலேயே ட்ராவல் பண்ணக்கூடிய வசதிகள் ரோடெலாம் போட்டிருக்காங்க. அந்த மலை என்பது நமக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபார்மிடபிள், ஒரு பெரிய ஒரு பெரிதான ஒரு சிக்கல், சவால் அல்லது பிரச்சனை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அது சாதாரணமாக நம்ம உடைக்க முடியாது. நமக்கு முன்பாக இருக்கக்கூடியது, இதுக்கு பெரிய புல்டோசர் வேணும், பெரிய பெரிய சாதனங்கள் வேணும். ஒரு மலையை உடைக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. சின்ன கல்லை, பாறங்களில் கூட உடைச்சிடலாம், நசுக்கிடலாம். மலையை எப்படி உடைக்க முடியும்? அப்போ சாதாரணமாக பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது, அதை எளிதிலே நம்ம மேற்கொள்ள முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலும் இது எதற்கு உவமையாக இருக்குது? சம்டைம்ஸ் வி கம் அக்ராஸ் ஜாயிண்ட் லைக் ப்ராப்ளம்ஸ். அதுக்கு முன்பாக அந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு முன்பாக அன்றைக்கு சவுலனுடைய நாட்களிலே கோலியாத் மலை போன்று நின்றுட்டுனான். எழுத்தின்படியே அவன் அஜானுபாகமா, அவன் வெரி டால் பர்சன். ஆனால் அதுக்கு முன்பாக நிற்க இஸ்ரவேல் இராணுவத்தில் ஒருவருக்கும் தகுதி இல்லை என்ற நிலைமை இருந்தது. நேருக்கு நேர் ஒண்டிக்கு யார்ப்பா நிற்க முடியும்னா சின்ன பையன் தாவீது வந்தாப்பில். அப்போ அவர்களுக்கு முன்பாக மலை போன்ற ஒரு பிரச்சனை நின்று கொண்டிருந்தது, மலை போன்ற ஒரு போராட்டம், மலை போன்ற ஒரு சவால் இருந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி மலை போன்ற ஒரு பெரிய அளவில், பெரிய என்ன சொல்கிறது, பார்க்குறதுக்கு பயமுறுத்தக்கூடிய, அச்சுறுத்தக்கூடிய, உங்களால் சமாளிக்க முடியாத ஒரு லிட்ரலி எழுத்தின்படியே மலை போல பிரச்சனை நிற்கிறதா? பிரியமானவர்களே, சொன்னது போல் உங்களால் எதிர்கொள்ள முடியாத ஒரு போராட்டமாக இருக்கலாம். மலையை பார்த்து என்னங்க பண்ண முடியும்? ஒரு பாறங்கள்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன ஒரு குன்றாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை உடச்சி தள்ளிடலாம். ஆனால் அது பெரிய மலையாக இருக்குதே, பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கேன், அச்சுறுத்தக்கூடியதாக இருக்குதே, இதை எப்படி நான் மேற்கொள்ளுவேன்? இது எப்படி நான் அந்த சவாலை நான் சந்திப்பேன்? எழுத்தின்படியே மலையாக இல்லாமல் இருக்கலாம். ஒரு கடன் பிரச்சனை, ஒரு வியாதி பிரச்சனை, ஒரு குடும்பத்தில் எழும்பி இருக்கிற சமாதான கேடு, குடும்பத்தில் நின்று போன ஒரு திருமணம், குடும்பத்தில் ஒரு வேளை குடும்பத்தில் பிரிந்து போன ஒரு திருமண வாழ்க்கை, அல்லது உறவில் ஒரு சிக்கல், உறவில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு திடீரென்ற ஒரு பெரிய தொழிலில் நஷ்டம். இன்றைக்கி லட்சக்கணக்காக உங்களுக்கு முன்பாக கடன் நிற்கிது, கடன்காரன் தொல்லைப்படுத்துகிறான், வாழ்வா சாவான்ற நிலையில் போயிட்டு இருக்குது. ஒருவேளை ஊழியத்தில் பெரிய குழப்பம், அநேகரும் உங்களை திருச்சபை விட்டுட்டு போயிட்டு இருக்கலாம், அல்லது நினைச்சபடி உங்களால் சில காரியங்கள் கட்டிடத்தை கட்டணும்னு நினைச்சிங்க, அல்லது வரக்கூடிய வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்குது. நவ் தி அசைன்மெண்ட், நவ் தி ப்ரோக்ராம் எல்லாமே உங்களுக்கு முன்பாக அப்படியே அசையாமல் நிற்கிது. மலை இன்னொன்று என்னென்னா, கொஞ்சம் கூட அசைய மாட்டேங்குது. ஒரு மரமாவது அசையும், ஒரு கொடியாவது அசையும். மலை யார் அசைக்க முடியுங்க? அசைக்க முடியாத பிரச்சனை, நம்ம தள்ளி போட முடியாத பிரச்சனை, நம்ம தாண்ட முடியாத பிரச்சனை, நம்ம அழிக்க முடியாத, உடைக்க முடியாத ஒரு பிரச்சனை உங்களுக்கு முன்பாக. ஒருவேளை இந்த மாதத்தின் துவக்கத்திலே, கடந்த மாதத்தை முடிக்கும் போது அந்த பிரச்சனையோடு கூட டிசம்பருக்குள்ளே நுழைந்திருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு போகும். ஹல்லேலூயா. Every mountain shall be laid low in the name of the Lord. 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் கர்த்தரின் பிரசன்னத்தினால மலை என்ன ஆகுமா? மெழுகு போல உருகும். உங்களுடைய வாழ்க்கையில் அது மெய்யாகவே நடக்கும் பிரியமானவர்களே. சர்வ பூமியின் ஆண்டவருடைய
பிரசன்னத்தினாலே உருகி போகும். வாட் எவர் பி த மவுண்டன், வாட் எவர் பி த ஹெல், மலை, கொன்று, பர்வதம் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இந்த மாதத்தில் அதை தாழ்த்துவார்னா ஹைட்டாக இருக்கிறத சின்னதாக மாற்றுவார். பெரிய பிரச்சனை சின்னதாக மாற்றுவார். தாழ்த்துவார்னா உங்கள் காலன் கீழே இருக்கும், இப்போ கண்ணுக்கு மேலே இருக்கு, இன்றைக்கு காலனுக்கு கீழே கொண்டு வர தேவன் வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த மலைகளை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் தாழ்த்துவார் என்பதற்கு நாம் 3 மலைகளை நம்ம இன்றைக்கு கவனிக்க போகிறோம். இது தீர்க்க தரிசனமாய் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற மலைகளாகவும் இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல எழுத்தின்படியே மலை அல்ல, மலை போன்ற போராட்டம், மலை போன்ற சிக்கல், மலை போன்ற சவால்கள். முதலாவது சகரியாவின் புத்தகத்தினுடைய 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 4:7, சகரியா 4:7. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். இந்த வரலாற்று பின்னணியை சொல்கிறேன். செருபாபேல் யார் என்றால் யூதாவினுடைய ஒரு கவர்னராக, ஒரு பிரதானியாக, ஒரு ஆளுநராக இருந்தவன். அந்த நாட்களிலே அந்த தேவாலயத்தை மறுபடியும் கட்டுவதற்கு தான் ஒரு அதிகாரியாக, அஃபீஷியலாக நியமிக்கப்பட்டிருந்தான். அவனோடு கூட யோசுவா என்கின்ற பிரதான ஆசாரியனோடு கூட இவன் அந்த ஆலயத்தை மறுபடியும் கட்டி எழுப்ப வேண்டிய பணியில் இறங்கியிருந்தான். எஸ்ரா 3ஆம் அதிகாரத்தில் நாம் இதை வாசிக்கலாம். இது என்ன நடக்குது, அடிமைத்தனத்திலேருந்து திரும்ப ஒரு 14 மாதங்கள் ஆகுது. அப்புறம் ரொம்ப ஊக்கமாக, ரொம்ப உண்மையாக, அதிக பிரயாசத்தோடு இந்த ஆலயத்தை அவங்க மறுபடியும் கட்டி எழுப்ப தொடங்குறாங்க. எழுப்பி ஒரு கொஞ்ச நாள் ஆயிருக்கும், உடனடியாக அக்கம் பக்கத்திலிருந்து பலவிதமான எதிர்ப்புகள் கிளம்புது. நீ கட்ட முடியாது, நீ யார் கட்டுறது, உதவக்கூடிய ஆட்கள் மூலமாகவும் எதிர்ப்பு கிளம்புது, அல்லது உதவி ஒத்தாசையற்ற நிலைமை அங்கே சுற்றி இருக்கிற ஜனங்கள் மூலமாகவும் எதிர்ப்புப்படுது. ஆரம்பிச்சது செருபாபேல், கொஞ்ச நாள் ஓடுது, எதிர்ப்பு கிளம்புது, எல்லாம் அதைரியப்படுத்துகிறாங்க. அப்புறம் அப்படியே அந்த வேலை நின்று போகுது. என்ன, அந்த ஆலயத்தினுடைய அஸ்திபாரம் மட்டும்தாங்க போடப்பட்டிருக்குது. ஆலயத்தினுடைய தலைக்கல் மட்டும் வச்சிருக்கிறாங்க. இனிமேல் மூளைக்கல் இன்னும் வைக்கணும். ஒன்லி த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஹஸ் பின் லேட். அதுக்கப்புறம் ரொம்ப கட்ட முடியல, ஆலய பணி அப்படியே நிற்குது. எத்தனை வருஷம் இது தாமதமாகுதுன்னா 17 வருஷம். இட்ஸ் நாட் 1 year, 2 year or 1 month, 2 months, 17 years of delay. 17 வருஷ தாமதற்கு பின்பு பெர்சியா ராஜா தரியுனுடைய நாட்களிலே மறுபடியும் அந்த ஆலயத்தை திரும்ப கட்டுறதுக்கு அவங்களுக்கு ஒரு பர்மிஷன் கிடைக்கிது. கிட்டத்தட்ட 3.5 ஆண்டு கால இடைவெளிக்குள்ளாக 2வது முறை அவர்கள் பிரயாசப்பட்டு கிறிஸ்து முன் 516ஆம் ஆண்டிலே இந்த ஆலயத்தை அவங்க கட்டி முடிக்கிறாங்க. பிரியமானவர்களே, பிரச்சனை என்ன, இது பின்னணி என்ன? இந்த வேலையை ஆரம்பித்த செருபாபேலால் அந்த வேலையை முடிக்க முடியாமல் போனதற்கு காரணம் அவனுக்கு விரோதமாக எழும்பின எதிர்ப்பு மாத்திரமல்ல, அவனுடைய இருதயம் சோர்ந்து போச்சு. யாருமே உதவுறதுக்கோ இல்லை மோட்டிவேட் பண்ணுறதுக்கோ என்கரேஜ் பண்ணுறதுக்கோ ஆட்கள் அதிகமாக இல்லை. எல்லாமே அதைரியப்படுத்துகிறாங்க, உன்னால் முடியுமா. இது ஆரம்பித்தது செருபாபேல், ஆனால் முடிக்க முடியல, தாமதமாகுது. அஸ்திபார கல்லோடு கூட அந்த வேலை அப்படியே நிற்கிது. இனி என்ன நடக்கும், இந்த வேலை யார் செய்து முடிக்கிறது, எப்படி இந்த வேலையை நிறைவேற்ற போவது யார் அப்படின்ற பெரிய கேள்வி எழும்புது. இந்த வேத பகுதி எழுதின சகரியா தீர்க்கதரிசி மூலமாய் அவன் ஒரு உற்சாகத்தை பெறுகிறான். ஹீஸ் என்கரேஜ் பை ப்ராஃபட் சகரியா. இல்லைப்பா, நீ மறுபடியும் போ, மறுபடியும் கட்டி எழுப்பு, கர்த்தர் உதவி செய்வார். அப்போதான் அந்த வார்த்தைகள் வருது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சர்வவல்ல தேவன் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், அந்த தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். இந்த வசனத்தை நம்ம சுவாரஸ்யமாக இருக்குது. அப்போது அது தொடர்ந்து செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது. ஒன் ஹூ லேட் த ஃபவுண்டேஷன், அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும், அதனாலே சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவார். அங்கே ஒரு பர்வதத்தை பார்த்து, ஒரு மலையை பார்த்து சொல்லப்படுகிற வார்த்தை, பெரிய பர்வதமே, ஓ கிரேட் மவுண்டன், வாட் ஆர் யூ பிஃபோர் செருபாபேல், நீ செருபாபேலுக்கு முன்பாக ஏமாத்திரம். யார் இந்த செருபாபேல்? தேவனால் அந்த ஆலயம் கட்டி எழுப்பப்படுவதற்கு நியமிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன்.
அவன் ஒரு தேவ காரியமாய், தேவ செயலாய், தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் புறப்படுகிறான். அந்த பணியை செய்யும்படியாக போகிறான். ஆனாலும் அந்த பணிக்கு ஒரு தடை வருகிறது. சுற்றி இருக்கிற ஜனத்தாரின் மூலமாய், நண்பர்களின் மூலமாய், அங்க இருக்கக்கூடிய மக்களின் மூலமாய், சொந்த ஜனத்தின் மூலமாய், ஒருவேளை எதிராளிகளின் மூலமாய், he is not able to do the work of the Lord. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவது, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது கர்த்தருக்கு செய்யும் ஊழியமாக இருக்கிறது. ஆனால் அதை அவனால் செய்ய முடியாமல் போகுது. அவன் சோர்ந்து போகிறான். பாபிலே, நீதானேப்பா இதுக்கு தலைக்கல்ல கொண்டு வந்த, நீதான் இந்த ஆலயத்தை கட்டி முடிப்ப. You only lay the foundation stone. உனக்கு முன்பாக இருக்கிற பர்வதங்களை நான் என்ன தெரியுமா செய்வேன்? அதை ஒன்றுமில்லாமல் ஆக்குவேன். அது சமபூமியாக ஆகும். ஜஸ்ட் இமேஜின், அது நடக்குமாங்க. பெரிய பர்வதமாக நிற்குது. அதை தேவன் என்ன செய்வாரா? லெவல் கிரவுண்டாய் மாற்றுவாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அங்கே அவனுக்கு முன்பாக இருந்த அந்த பர்வதம் என்ன தெரியுமா? டிஸ்கரேஜ்மெண்ட், அதைரியம் என்னும் பர்வதம். இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்திலே தனிப்பட்ட நபராக இருக்கலாம், இல்லை குடும்பமாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம். இன்றைக்கு குடும்பத்தார் ஒருவேளை நீங்கள் ஊழியத்துக்கு வந்திருக்கலாம், இல்லது ஒரு வேலை செய்யும்படி இறங்கியிருக்கலாம். தேவனுடைய சித்தத்தோடு, தேவனுடைய தீர்மானத்தோடு, தேவனுடைய அனுமதியோடு கூட சில காரியங்கள் எடுத்து செய்ய தொடங்கி இருக்கிறீங்க. அது ஒருவேளை மற்றவர்கள் எதிர்பார்த்த நேரத்தில் நடக்கலை, மற்றவர்கள் எதிர்பார்த்த விதத்தில் நடக்கலை, எதிர்பார்க்கிற முறையில் நடக்கலை, தாமதமாகுது. பலவிதமான தடைகள் வருது. தடைகள் வந்ததுமே பலவிதமான கேள்விகள். ஐயோ, இது தேவன் தான் அனுமதிச்சாரா? தேவன் தான் செய்ய சொன்னாரா? தேவனுடைய கரத்தில் இருக்கா? நான் தான் தப்பு பண்ணிட்டேனா? ஒரு பக்கம் குழப்பம், இன்னொரு பக்கம் இதுமேல் என்னால் முடியாதப்பா, இவ்வளோ தடையெல்லாம் வரும்போது என்னால் போகவே முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள். ஒருவேளை உங்களுக்கு முன்பாக அதைரியம் என்கின்ற ஒரு பெரிய பர்வதம் நின்று கொண்டு இருக்கலாம். வேலை ஸ்தலத்திலே அதைரியம், ஊழியத்திலே அதைரியம், குடும்பத்திலே அதைரியம். இட் இஸ் நாட் என்கரேஜ்மெண்ட், இட் இஸ் டிஸ்கரேஜ்மெண்ட். ஒரு படிப்பாக இருக்கலாம், ஒரு பொறியியல் படிப்பாக, மருத்துவ படிப்பாக இருக்கலாம். எல்லாம் தொடர்ந்து யாருமே உங்களை உற்சாகப்படுத்துது. உன்னால் முடியும், நீ செய்ய முடியும் அப்படி சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. இதெல்லாம் ஏன்பா எடுத்த, இதெல்லாம் ஏன்பா செஞ்சேன்? இன்றைக்கு கேள்வி கேட்க நிறைய பேர் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறாங்க. என்ன வேணா இருக்கும், கர்த்தர் ஆவியானவர்களோடு கூட தனிப்பட்ட விதத்தில் பேசுவார் என்று நான் நம்புகிறேன். பேசிக்கொண்டு இருக்கிறார். இட் குட் பி எனிதிங். அ ப்ராஜெக்ட். அன்றைக்கு ஜெருபாபேலுக்கு முன்பாக அவன் எடுத்துக்கொண்ட ப்ராஜெக்ட் இல்லை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட். ஆனால் தடை வருது. பிரியமான தடை ஒரு பர்வதத்தை போல நிற்கிறது. ஹல்லேலூயா. பர்வதம், எவ்ரி மவுண்டன் ஷால் பி மேட் லோ. ஹல்லேலூயா. மலைகள், குன்றுகள் தேவனுடைய மனுஷனுக்கு முன்பாக. அங்கே என்ன வருது? செருபாபேலுக்கு முன்பாக. செருபாபேல் என்ற இடத்துல பிரியமானவர்களே, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, உங்கள் பேரை வைங்க. செருபாபேல் தேவனுடைய மனுஷன், தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு மனுஷன். அங்கே நம்ம வாசிக்கிறோம், அந்த தேவ தீர்க்க தரிசிகள் அவனை உற்சாகப்படுத்துகிறாங்க. அவன் அந்நியன் அல்ல. A man appointed for the job. You are the woman, you are the man appointed for this task. இந்த பிள்ளையை பார்த்துக்கணும், அல்லது குடும்பத்தை பார்த்துக்கணும், இல்லை ஏதோ ஒரு காரியம், அது உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட பொறுப்பாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு பற்பல சவால்கள் உங்களுக்கு முன்பாக நிற்கிறதுனால உங்களால் தாண்டி போக முடியல, எதிர்த்து நிற்க முடியல, சோர்ந்து போயிட்டீங்க, காலதாமதம் ஆயிடுச்சு. Will I be able to go across this river? இந்த கடலை தாண்டுவேனா? இந்த இதை தாண்டுவேனா? இந்த ப்ரொபோசல் முடியுமா? இந்த சம்பந்தம் முடியுமா? இந்த உறவில் நீடிப்பேனா? இயேசுவின் நாமத்தில் அதைரியத்தை எல்லாம், அதைரியத்தை கேட்காதீங்க. எதிர்மறையான சத்தத்தை கேட்காதீங்க. நெகட்டிவ் வாய்ஸஸை கேட்காதீங்க. கர்த்தராகிய தேவன் எப்படி அன்றைக்கு சீஷர்கள் ஏறின படகில ஏறி அங்கே சுற்றிலும் என்ன அதைரியத்தினுடைய சத்தம் இருந்தது? காற்றினுடைய சீற்றம், அலையினுடைய சீற்றம். இயேசு என்ன சொன்னார்? இறையாதே, அமைதலாயிரு. God will silence every negative words, every discouraging words. அது மாத்திரமல்ல, உற்சாகப்படுத்துவா. திடன்கொள், நான் கூட இருக்கிறேன், நான் நடத்துவேன். இயேசுவின் நாமத்தில் செருபாபேல்களே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இப்போ நீங்கள் சந்திக்கிற இந்த பெரிய பர்வதம் தேவனுக்கு முன்பாக ஏமாத்திரம். நீ தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு மகன், மகள். நீ தேவனுடைய பாத்திரமாக இருக்கிற, நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்க. நீ பயப்படாத. உன் திறமையினால நடக்காது, உன்னுடைய பொருட்பலத்தினால நடக்காது, உன் ஆள் பலத்தினால நடக்காது. இது நடக்கும். எப்படி நடக்கும்? அவருடைய ஆவினாலே நடக்கும். ஹல்லேலூயா. இது எப்படி நடக்கும்? தேவ கிருபையினாலே நடக்கும். நீ கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று மாத்திரம் சொல்லிக்கொண்டு, ஆண்டவரே என் பலத்தினால் அல்ல, உம்முடைய ஆவினால் ஆகும். ஆண்டவரே என் தாளந்தினால் அல்ல, உம்முடைய கிருபையினால் ஆகும். பரிசுத்த ஆவியானவர்
அவருடைய வல்லமையின் மேல் நம்பிக்கை உடையவராய் இருந்து தேவ கிருபை நீங்கள் சார்ந்து கொண்டிருப்பீர்களானால் சகல மலைகளும் சகல குன்றுகளும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு முன்பாக தாழ்த்தப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஒருவேளை உங்களுடைய சுய திட்டங்கள், உங்கள் கையில் இருக்கிற ஆதாரங்கள் அல்லது உங்களுக்கு உதவக்கூடிய மக்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கலாம். ஆனால் இப்போ கர்த்தர் சொல்கிறார், அதெல்லாம் ஒதுக்கி வச்சிருப்பா. இது வரைக்கும் அது உனக்கு உதவி செய்யலை, அதனால் உனக்கு மிஞ்சினதெல்லாம் அதைரியம் தான், சோர்வு தான். ஏன்னா வருமானம் குறைஞ்சிச்சு, உன்னுடைய ஆதாரம் குறைஞ்சிச்சு, உதவுற மனுஷர்கள் இல்லாமல் போயிட்டாங்க. இப்போ எல்லாம் உன்னை வேடிக்கையாக அல்லது உன்னை கேலி கிண்டல் செய்கிறவங்களா, உன்னை எள்ளி நகையாடுற மக்கள் தான் உன்னை சுற்றி இருக்கிறாங்க. அதனால் எதுவும் செய்ய முடியாமல் ஸ்தம்பிச்சு போய் நிற்கிற உனக்கு முன்பாக நிற்கும் இது கட்டப்படாத அல்லது half constructed, semi constructed an assignment, a building, a house, ஒரு ஊழியமாக இருக்கலாம், அது கட்டி எழுப்ப முடியல, கட்டி முடிக்க முடியல. பிள்ளையினுடைய காரியமாக இருக்கலாம், படிப்பு காரியமாக இருக்கலாம், ஃபீஸை கட்ட முடியல, திருமணத்திற்குண்டான காரியத்தை ஏற்பாட முடியல, எல்லாம் அப்படியே நிற்குது. எப்படி ஒரு மலை நிற்குமோ அப்படியே நிற்குது, அசையாமல் நிற்குது. ஏன் அதைரியப்பட்டுட்டீங்க, பயந்துட்டீங்க? வேண்டவே வேண்டாம். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய வார்த்தை அன்றைக்கு ஜக்கரியா மூலம் வந்தது போல இன்றைக்கு இந்த ஒலிபரப்பில் உங்களை நோக்கி வருகிறது. செருபாபேலே, பெரிய பர்வதம் உனக்கு முன்பாக சமபூமி ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதான் அந்த தலைக்கல்லை கொண்டு வந்த, நீதான் அந்த மூளைக்கல்லையும் வைப்ப. ஹல்லேலூயா. நீதான் ஆரம்பிச்ச, நீதான் முடிப்ப. ஹல்லேலூயா. யூ ஒன்லி inaugurated and you will complete it என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த படிப்பை ஆரம்பிச்ச நீ வெற்றிகரமாக முடிப்ப, இந்த வேலையை ஆரம்பிச்ச நீ வெற்றிகரமாக முடிப்ப. கர்த்தருடைய கரம் கூட இருந்து நடத்தும் பிரியமானவர்களே. இது எப்படி ஆகும்? அவருடைய ஆவினால். இது எப்படி ஆகும்? அவருடைய கிருபை நிறைவேற்ற உதவி செய்யும் பிரியமானவர்களே. அதைரியத்தை கொண்டு வருகிற எல்லா பர்வதங்களும் இயேசுவின் நாமத்திலே தாழ்த்தப்பட்டு போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செருபாபேலுக்கு முன்பாக நின்ற அந்த பர்வதம் அதைரியம் என்னும் பர்வதம் அல்லது அதைரியம் என்னும் மலை, அது இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தப்படும் பிரியமானவர்களே. இன்னும் 2 பர்வதங்கள் அல்லது 2 மலைகளை நாம் கவனிப்போம். மத்தேயு 17ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனம். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிரியமானவர்களே, இந்த என்ன பின்னணின்னா, ஒருத்தன் தன்னுடைய மகனுடைய உள்ள இருக்கக்கூடிய பொல்லாத ஆவியிலிருந்து தான் விடுவிக்கப்படணும். அவன் சீஷர்களை அணுகிறான். சீஷர்களால் அந்த அசுத்தாவை துரத்த முடியாமல் போகுது. அப்போ இயேசுனிடத்தில் கொண்டு வராங்க. இயேசு அந்த அசுத்தாவை துரத்துறாரு. அப்போ சீஷர்கள் கேட்குறாங்க, ஆண்டவர் ஏன் எங்களால் அதை துரத்த முடியலன்னா, அப்போ ஆண்டவர் சொல்கிறேன், அப்போ உங்களுடைய அவிசுவாசத்தினால தான், உன்னோட விசுவாச குறைவினால தான் இது நடக்குது. அப்போ நீ உனக்கு விசுவாசம் இருந்தால் எல்லாம் நடக்கும்னு சொல்லும்போது ஒரு ஆப்ஜெக்ட் லெசனாக உருவகமாக சொல்கிறாரு, உனக்கு விசுவாசம் இருக்குமானா, சந்தேகப்படாமல் நீ விசுவாசிப்பாயானால் கடுகு விதை அளவு, அதாவது விசுவாசம் என்பது சின்ன விசுவாசம், அற்ப விசுவாசம் அல்ல. அந்த விசுவாசம் முழுமையான விசுவாசமாக இருக்கணும். அது சிறிதோ பெரிதோ, காரியம் சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். யுவர் ஃபெய்த் மே பி லிட்டில், ஆனால் அந்த விசுவாசம் எப்பேற்பட்ட காரியத்தை சாதிக்க முடியுமானால் உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய மலையை பார்த்து போயிடும். ஆனால் அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? கொஞ்சமேனும் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறது தான் அந்த விசுவாசிக்கணும். கர்த்தர் செய்ய முடியுன்றதை நம்பணும். அந்த விசுவாசத்தோடு நீங்கள் சொல்லுவீங்களான்னா, இந்த மலை உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் சொல்கிறாரு, அப்புறம் போன்னு சொன்னால் அது என்ன ஆகுமா? அப்புறம் போய்விடுமா? பிரியமானவர்களே, மத்தேயு 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை இன்னும் விளக்கி காட்டுறார் இயேசு. அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால், அந்த கடுகள வித்தியாசம் எதை காண்பிக்கிறது? சந்தேகம் இல்லாத விசுவாசம். இந்த அத்தி மரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் மறுபடியும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பை யுவர் வேர்ட். ஹல்லேலூயா. இருமனம் உள்ள ஒரு விசுவாசம் அல்ல. ஜெபம் பண்ணி போகும்னு நினச்சேன், எனக்கு முன்னமே தெரியாது நடக்காது, அப்போது அப்படி சிலர்லாம் சொல்லுவாங்க. அப்போ இருதயத்தில் அது கிருபை கர்த்தரிடத்தில் கேட்கணும். சந்தேகப்படாமல் விசுவாசிக்கக்கூடிய கிருபை கர்த்தர் நமக்கு தரணும். பிரியமானவர்களே, அதைரியம் என்கின்ற மலையை கர்த்தர் தாழ்த்த முடியும். இரண்டாவதாக இங்கே சந்தேகம்தான் இங்கே நான் ஒரு பெரிய மலையாக பார்க்குறேன். ஏன் அந்த சீஷர்களால் செய்யக்கூடாமல் போயிடுச்சுன்னா, அவங்க போன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் போகுமா?
என் வார்த்தையினால் போகுமா, நான் சொன்னால் போகுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இருந்திருக்கு. மார்க் 11:23 இயேசு சொல்லுகிற இன்னொரு வசனம், எவன் ஆகிலும், அப்படின்னா யாரா வேணா இருக்கலாம். யூ குட் பி, அதாவது பெரிய அப்போஸ்தலனாக இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது, பெரிய ஒரு பாஸ்டராக இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. விசுவாசமுள்ள எவன் ஒருவனும் அவன் சந்தேகப்படாமல் இந்த மலையை பார்த்து, எத்தனை இடத்துல, 3 இடத்துல பார்க்குறோம் பாருங்க, நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி, நல்ல கவனிங்க, தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல். அப்படின்னா சொல்லலாம், ஆனால் உள்ள சந்தேகம் இருக்கும். ஜெபிக்கிறேன் கர்த்தர் இதை செய்வாருன்னா உள்ளுக்குள்ளே பெரிய சந்தேகம், நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். தட்ஸ் நாட் பர்ஃபெக்ட் ஃபெய்த், தட்ஸ் நாட் ப்ராப்பர் ஃபெய்த். கர்த்தர் செய்வாருங்க, எனக்கு ஆண்டவர் தெரியும், அவர் சொல்லியிருக்கிறார், அவருடைய வாக்கு உண்மை உள்ளது, அவருடைய வாக்கு வல்லம் இருது, என் தேவனால் கூட அந்த காரியம் ஒன்றுமே இல்லை. இப்போ 100% கர்த்தர் மேலே ஒரு ட்ரஸ்ட்டையும் ஃபெய்த்தையும் வைக்கும் பொழுது, கர்த்தர் நடத்தி சொல்லுன்னா சொல்லும் பொழுது அது நடக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பல வேளைகளிலே அங்கே செருபாபேலுக்கு முன்பாக நின்ற பர்வதம் எது? அதேரியம் என்கின்ற ஒரு பர்வதம் அல்லது மலை. இன்றைக்கு சீஷர்களுக்கு முன்பாக அந்த நாட்களிலே நின்ற மலை என்ன தெரியுமா? சந்தேகம். அதான் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையில் சொல்றார், இருதயத்தில் சந்தேகப்படாமல். ஹல்லேலூயா. நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால், ஹல்லேலூயா, உங்களுடைய அவிசுவாசத்தினாலே தானே அவிசுவாசம், சந்தேகம் ரெண்டும் ஒன்று தான். சந்தேகத்தோடு இருக்கக்கூடிய விசுவாசம் தான் அவிசுவாசம், ஆர் இன்சஃபிஷியன்ட் ஃபெய்த். பல இடங்களில் கர்த்தர் அதை சாடினார். சரி, விசுவாசத்தை எப்படி நம்ம விளக்கி காட்டலாம்? அப்போ அந்த ஒரு முறை அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவளுக்கு இருந்த விசுவாசத்தை பாருங்களேன். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்ட நான் சுகமாவேன், 100% அவன் நம்பினான், இது எப்படியாவது நடக்கும். அந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறார், ஐயோ வந்தால் தான் நடக்கும், வரலன்னா எப்படி நடக்கும்னு சந்தேகப்படாமல், ஆண்டவரே உங்கள் வார்த்தையில் வல்லமை உள்ளதுன்னு நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு தெரியும், ஜஸ்ட் சென்ட் அ வேர்ட். அதில் 100க்கு 100 நம்பினான். 100க்கு அதிபதி 100க்கு 100 நம்பினான். இப்போ நம்ம வாழ்க்கையில் கூட ஜெபிக்கும் பொழுது, நான் ஜெபிக்கிற காரியத்தை கர்த்தர் செய்வார் என்கிற விசுவாசம் நமக்கு இருக்கணும். நம்ம ஆண்டவருக்கு அநேக காரியங்கள், அநேக அற்புதங்களை நாம் பெற முடியாமல் போவதற்கு, அல்லது வாழ்க்கையில் தேவன் நம்ம வாழ்க்கையில் கொடுக்க விரும்பும் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை சுதந்திரிக்க முடியாமல் போவதற்கு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? நம்மளுடைய மூளையில் இருக்கக்கூடிய சந்தேகம். இருதயத்தில் விசுவாசமாக அது மாறணும். ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தர் நம்ம கிருபை கொடுக்கணும், அது வரமாக கர்த்தர் கொடுக்கணும். பல நேரங்களில் நம்முடைய சந்தேகம் தான், நம்முடைய கேள்விகள் தான், நம்முடைய டவுட்ஸ் தான் நமக்கும் நாம் பெற வேண்டிய அற்புதங்களுக்கும் தடங்களாக, இடையூறாக அமைகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர், ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், அன்றைக்கு அந்த தகப்பன், அந்த சந்திர ரோகியனுடைய தகப்பன் சொல்லுகிறான், ஆண்டவரே என்னால் நம்ப முடியல, என்னால் விசுவாசிக்க முடியல, ஆனால் என்னுடைய அவிசுவாசத்திலே எனக்கு உதவியாயிரும். அப்போது என்னால் நம்ப முடியல. இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் அந்த சீஷர்களை போல், மாஸ்டர், ரபி, போதகரே, என்னால் விசுவாசிக்க முடியல ஆண்டவரே, ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த விசுவாசத்தை உங்களுக்குள்ளே கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இல்லை தானே? வேதம் சொல்லுகிறதுல அவர் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இன்றைக்கு எத்தனையோ காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற முடியாமல், அனுபவிக்க முடியாமல், அற்புதங்களை ருசிக்க முடியாமல், விசுவாச வாழ்க்கையில் முன்னேறி போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னவாக இருக்கும்? என்ன ஒருவேளை உங்கள் இருதயத்தில் காணப்படுகிற சந்தேகமாக இருக்கலாம், டவுட்டாக இருக்கலாம், ஒரு அவநம்பிக்கையாக அது மாறி இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வார்? அந்த அவிசுவாசம், சந்தேகம் என்கின்ற மலையை தாழ்த்துவார் இயேசுவின் நாமத்தில். இது உங்களால் நடக்காது. You cannot believe for yourself. You need to ask grace. அன்றைக்கு அந்த பிசாசு பிடித்த பையனுடைய அப்பா ஒப்புக்கொள்கிறார், ஆண்டவரே என்னால் விசுவாசிக்க முடியல தான், என் அவிசுவாசம் நீங்கள் எனக்கு உதவிடும். இன்னைக்கு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, இந்த மாத துவக்கத்தில், ஒருவேளை கடந்த மாதம் முழுக்க, கடந்த நாட்கள் முழுக்க பல சந்தேகங்களோடு இருந்திருக்கலாம். இன்றைக்கு ஒரு புதிய ஒரு கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த் அல்லது an anointing of faith, ஒரு விசுவாசிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை, விசுவாசிக்கக்கூடிய ஒரு வரத்தை, விசுவாசிக்கக்கூடிய ஒரு தேவ கிருபை கர்த்தர் உங்கள் மேல் தந்தருள வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
அப்படி நடக்கும் பொழுது பிரியமானவர்களுடைய விசுவாசம் வர்த்தனை ஆகும் பொழுது உங்களுக்கு முன்பாக காணப்படுகிறோம் எல்லா டவுட் என்கின்ற மலை, எல்லா அவிசுவாசம் என்கின்ற பர்வதம் இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தப்பட்டு போகும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஒரு பக்கம் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என்னுடைய விசுவாசம் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும் ஒரு பக்கம் ஜெபிக்கணும். ஜெபத்திற்கு பதிலாக கர்த்தர் அந்த விசுவாசத்தை கொடுப்பார். இரண்டாவது, கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க வாசிக்க கேட்க கேட்க உங்களுடைய இருதயத்திலே விசுவாசத்தை, அந்த விசுவாச கிருபையை மேல் ஊற்றும் பொழுது உங்களையே அறியாம சில காரியங்களை விசுவாசிக்க தொடங்குவீங்க. விசுவாச கால் எடுத்து வைக்க தொடங்குவீங்க. புறப்பட்டு போங்க, தைரியமா செய்யுங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த சந்தேகம், அவிசுவாசம் என்கின்ற மலைகளை புரட்டி போட்டு விட்டார். ஹல்லேலூயா. அவைகளை தவிடுபடியாக்கி விட்டார், அவைகளை விலக்கி விட்டார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. மலைகள் எல்லாம் தாழ்த்தப்படும், குன்றுகள் எல்லாம் தாழ்த்தப்படும். முதலாவது செருபாபேலுக்கு முன்பாக இருந்த அதைரியம் என்கின்ற மலையை கர்த்தர் தாழ்த்துவார். எல்லா காரியத்தில் கூட அதைரியங்களை கர்த்தர் எடுத்து போடுவார். பிரியமானவர்களே, நம்பர் 2, எதை தாழ்த்துவார்? டவுட், சந்தேகம் என்கின்ற மலையை அல்லது அவிசுவாசம் என்கின்ற மலையை, விசுவாச கூடாதபடி உங்களுக்குள்ளே காணப்படுகிற குறைவை கர்த்தர் தாழ்த்தவே தாழ்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அன்றைக்கு சீஷர்கள் சொன்னாங்க, மலையை பார்த்து பேர்ந்து போ. நீங்க என்ன சொல்ல போறீங்க? அவிசுவாசம் என்கின்ற பர்வதமே பேர்ந்து போ, சந்தேகம் என்கின்ற மலையை பேர்ந்து போ. சொல்லுங்க விசுவாசத்தோடு கூட. இனி சந்தேகப்பட மாட்டீங்க, இனி அவிசுவாசம் உங்களுடைய இருதயத்தில் காணப்படாது. God will give you a gift of faith. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. மூன்றாவதாக ஒரு மலையை பார்த்து நாம் ஜெபம் பண்ணலாம். யோசுவா 17:18 அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன். யோசுவா யோசேப்பு வம்சத்தாராகிய எப்ராயிமீனரையும் மனாசேயரையும் நோக்கி, நீங்கள் ஜனம் பெருத்தவர்கள், உங்களுக்கு மகா பராக்கிரமம் உண்டு. ஒரு பங்கு மாத்திரமல்ல, மலை தேசமும் உங்களுடையதாகும். அது காடானபடியினாலே அதை வெட்டி திருத்துங்கள். அப்போது அதன் கடையாந்திரம் மட்டும் உங்களுடையதாக இருக்கும். கானானியருக்கு இருப்பிடங்கள் இருந்தாலும் அவர்கள் பலத்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் அவர்களை துரத்தி விடுவீர்கள் என்றான். இப்போ இந்த யோசுவாவினுடைய புத்தகத்திற்கு நீங்கள் வருவீர்களானால் இந்த வரலாற்றில் எங்கே நடக்குது? இஸ்ரவேல் ஜனத்திற்கு கானான் தேசத்தை தேவன் தருவேன் என்று சொல்லி மோசேயின் மூலமாக எகிப்தின் அடிமைத்தன பூமியிலிருந்து அவர்களை விடுவித்துக் கொண்டு மோசே வருகிறார். மோசே கானான் தேசத்தில் பிரவேசிக்கும் தருவாயிலும் மரித்து போகிறார். அந்த பொறுப்பு யோசுவான் மேல் வருகிறது. யோசுவா அந்த தேசத்தை சுதந்திரித்தது மாத்திரமல்ல, அந்த நிலத்தை 12 கோத்திரங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறார். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் அந்த நிலப்பரப்பினுடைய பல பகுதிகளை பிரித்து கொடுக்கிறது யோசுவாவினுடைய புத்தகத்தில் வாசிக்கிறான். அப்படி பிரித்து கொடுக்கப்பட்ட அந்த சூழலில் அந்த நாட்களிலே நடக்கிற ஒரு சம்பவம் தான் இது. இங்கே ஒரு காரியத்தை நாம் சுவாரஸ்யமான காரியத்தை கவனிக்கிறோம். இங்கே யோசேப்பு வம்சத்தை, அது எப்ராயிம் மனாசே தான் அந்த வம்சத்தில் வருது. இப்போ யோசேப்பா அந்த ரெண்டு யோசேப்பினுடைய 2 பிள்ளைகள் எப்ராயிம் மனாசேனுடைய பேரில் தான் அந்த கோத்திரம் இப்பொழுது அறியப்படுகிறது. இப்போ அவர்களுக்கு கொடுத்த நிலப்பரப்பை குறித்து அவங்களுக்கு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? ஏன்னா யோசுவா தான் அதை பிரித்து கொடுத்தது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோன்னா, நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறோம், நீங்கள் கொடுத்த இடம் ரொம்ப சின்னதாக இருக்குது, ஒரு சின்ன நிலப்பரப்பை கொடுத்துருக்கீங்க, நாங்கள் 1000 பேர் இருக்கிறோம், ரொம்ப பலசாலிகளாக இருக்கிறோம். யோசுவா நீங்கள் என்ன ஒரு 100 பேர் இருக்கிற இடத்த கொடுத்துருக்கீங்க, ஒரு 500 பேர் இருக்கிற இடத்த கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு இன்னும் நிறைய தேவை அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது அப்போ சொல்கிறாங்க, அதோ அங்கே ஒரு மலையில் ஒரு இடம் இருக்குது பாருங்கள், பகுதி இருக்குது இல்லையா, அந்த காட்டு பகுதி இருக்குது இல்லையா, அது பெரிசியர்கள் ரெப்பாயினுடைய இடம், நீ அதையும் எடுத்துக்கலான்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை அது அங்கே கானானியர்கள் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட இரும்பு ரதத்தோடு கூட இருக்கிறாங்க, அவங்க ஜெயிச்சிருவாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறாரு, அப்பா நீங்கள் பெரிய கூட்டம் தானே, ஏன் பயப்படுறீங்க? இதே யோசுவா தான் அந்த வேவுக்காரர்கள் அந்த தேசத்தில் பிரவேசிக்கும் பொழுது அங்கே ராட்சதர்கள் அங்கே நிற்கிறாங்க, எங்களால் உள்ளே பிரவேசிக்க முடியாது, அது அங்கே அவங்க பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் பயப்படாதீங்க, கர்த்தர் இந்த தேசத்தை கொடுக்கும்படியாக நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ நாம் தேவனுடைய பார்வைக்கு பிரியமுள்ளதாக இருந்தால் அதை எளிதில் சுதந்திரிக்கலாம். இந்த என்கரேஜிங் வேர்ட்ஸை பேசினவர் தான் யோசுவாவும் காலேபும். நான் என்னாகும் புத்தகத்தில் அதை வாசிக்கிறேன். இப்போ அதெல்லாம் தாண்டி இப்போ சுதந்திரிக்க நிலைமைக்கு அவங்க வந்திருக்கிறார்கள். வரும்பொழுது யோசுவா மறுபடியும் சொல்கிறார், நீங்கள் பெரிய கூட்டம் தானே, எளிதில் நீங்கள் போய் என்ன செய்யலாம்? அருமையாக அந்த வசனம் வாசிக்கிறேன், கானானியருக்கு இருப்பு ரதங்கள் இருந்தாலும் அவங்க மலையில் இருக்கிறாங்க, அவர்கள் பலத்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் அவர்களை துரத்தி விடுவீர்கள். For thou shalt drive out the Canaanites, though they have iron chariots and though they be strong.
அப்போ இந்த உற்சாகமூட்டும் வார்த்தையை இந்த யோசேப்பு, மனாசே, எப்ராயிம் கோத்திரத்தார் கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது மலை நாம் பார்த்தோம். அந்த மலை நமக்கு முன்பாக சமபூமியாகும். ஆல் இட் வில் பி பவுடர்ட் டவுன். இந்த மலையே இல்லாமல் போகும். அதேரியம் என்கின்ற மலையை உங்களுடைய வாழ்க்கையில் எடுபட்டு போகும். அன்று எடுத்து போடுவார். இரண்டாவது ஒரு மலையை நம்ம பார்க்குறோம். அது மலை இது புறப்பட்டு தள்ளுண்டு போகும். முதல் மலை வில் பி பவுடர்ட் டவுன் and first mountain will be powdered down. It will be made level ground, and second mountain will be rolled and it will be thrown into the sea. ரெண்டாவது மலை என்ன ஆகுமா, போன்னு சொன்ன போய் எங்கேயோ சமுத்திரத்தின் ஆழத்தில் போய் விழுந்துடும். அப்போ கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு போயிடும். அது பூமிக்கு கீழே போயிடும், அல்லது கடல் பரப்பில் அமுங்கிடும். இனி வெளியே எழும்பாது. கர்த்தர் மலையினுக்கு செய்யக்கூடிய காரியங்களை பாருங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. One mountain will be powdered down, other mountain will go under the sea. இந்த மூன்றாவது மலை இது அழியாது, அது இல்லாமல் போகாது, அல்லது கடலுக்கு கீழேயும் போகாது. எங்கே? இந்த மலை நீங்கள் சொந்தமாக்கி கொள்வீர்கள். அந்த சூழ்நிலை என்ன? நீங்கள் வாழ்கிறதுக்கு ஒரு இடம் கேட்குறீங்க இல்லையா? உங்களுக்கு இடம் பத்தலைன்னு சொல்கிறீங்களா? போப்பா சுதந்திரி. ஆனால் அது மலை தேசமாக இருக்குது, அது ஒரு மலை. அப்போ உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அவங்க சொல்கிற காரியம் என்ன? அவங்க இருப்பிடங்கள், அவங்க ஸ்ட்ராங் பீப்புள், அவங்களெல்லாம் ஜெயிச்சு அந்த மலையை நாங்கள் எப்படி சுதந்திரிக்க முடியும்? யோசுவா சொல்லுகிறார், உங்களால் முடியும். பிரியமானவர்களை, தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், இங்கே சில எதிராளிகள், சில எதிர்வினைகள், இதே தான். ராட்சதர்கள் நிற்கிறாங்க, எங்களால் போக முடியுமா? என்ன ஆகமத்தில் வாசிக்கிறது போல யோசுவா சொன்னார் முடியும். அதே போல் ஜெயித்தார்கள். உங்களுக்கு முன்பாக உங்களுடைய அலுவலகத்திலே, அல்லது நீங்கள் இருக்கிற பகுதியிலே, அல்லது நீங்கள் செய்கிற ஊழியத்தில் சிலர் ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சில காரியங்களை தடை செய்கிறாங்க. அவங்க செல்வாக்கின்படி, ஒரு வேளை பதவியின்படி, அதிகாரத்தின்படி நல்ல நிலையில் இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த ஒரு வேதத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. ஆமான் மொர்தெக்காயினுடைய காரியம். அங்கே மொர்தெக்காய் வாசல் காக்கிறவனாக இருந்தான். அவனுக்கு ஒரு பெரிய பொசிஷன் இல்லை. ஆனால் ஆமான் ராஜாவுக்கு அடுத்த நிலையில் இருந்தார். அப்போ பதவியின்படி, நிலையின்படி, அந்தஸ்தின்படி ஆமானுடைய நிலைமை பெருசு, மொர்தெக்காயினுடைய நிலைமை ரொம்ப சிறுசு. ஆனால் மொர்தெக்காக தேவன் நிற்கும் பொழுது ஆமான் தாழ்த்தப்பட்டான். மலை போல் இருந்த ஆமான் தாழ்த்தப்பட்டான். ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரே நாளிலே கோலியாத் மலை போன்று நின்னவனை தாவீது சின்ன பையன் அவன் தாழ்த்தினான். இங்கே இந்த இடத்தை அவங்க சுதந்திரிக்கணும், இந்த மலையை அவங்க சுதந்திரிக்கணும், இந்த ப்ராஜெக்டை நீங்கள் சுதந்திரிக்கணும், இந்த வேலையை நீங்கள் சுதந்திரிக்கணும், இந்த ஊழியத்தை நீங்கள் சுதந்திரிக்கணும், இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். அது வேறு எழுத்தின்படியே மனுஷ தடையாக இருக்கலாம், அல்லது கண்ணுக்கு தெரியாத பிசாசனுடைய தடையாக இருக்கலாம். மாம்சத்தோட ரத்தத்தோட நமக்கு போராட்டம் அல்ல என்று வேதம் சொல்லுது. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் உங்களை தடை செய்து கொண்டிருக்கலாம். தானியேலுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்காதபடி பெர்சியா நாட்டின் அதிபதி, that's a celestial force, that's a spiritual force, that's a metaphysical force, கண்களால் பார்க்க முடியாத பிசாசு எதிராக நின்று கொண்டிருக்கலாம். ஜெபத்திற்கு பதில் கிடைக்கக்கூடாதபடி, ஆசீர்வாதம் பெற முடியாதபடிக்கு எல்லா தடைகள் இன்றைக்கு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதே வார்த்தைகளை நான் ரிப்பீட் பண்ணி சொல்கிறேன். யூ ஷால் டிரைவ் தெம் அவுட். நீங்கள் அவர்களை துரத்திடுவீங்க. எழுத்தின்படியே நீங்கள் அவங்களை துரத்துறதல்ல, கர்த்தர் அந்த வேலையை பார்த்துப்பார். அவங்க உங்கள் ப்ரமோஷனுக்கு அகேன்ஸ்டாக நிற்கிறாங்களா? உங்கள் வேலை உயர்வுக்கு, அது வேலை கிடைக்காதபடி, உங்கள் ஊழியத்தை செய்யக்கூடாதபடிக்கு, அல்லது இந்த தேசத்துக்கு போகக்கூடாதபடிக்கு, நீங்கள் நினைக்கிற அந்த உயர்வுக்கு நேரே, அந்த உங்களுக்கென்று வாக்கருளப்பட்ட, உங்களுக்கென்று வைக்கப்பட்ட அந்த சுதந்திர பாகத்திற்கு நேரே போகாதபடி உங்களை தடை செய்து கொண்டிருக்கிறார்களா? இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், அந்த தடைகள் நீக்கப்படும். அந்த தேசத்தை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள், அந்த வேலையை சுதந்திரிப்பீங்க, அந்த ப்ரமோஷனை சுதந்திரிப்பீங்க. Whatever devil is putting in hindrance, it could be the detractors who are standing before you. Number 1, it was discouragement. Number 2, it was doubt. Number 3, detractors, எதிராளிகள். Those who are disturbing, those who are stopping your growth, those who are taking away your promotion, those who are taking away your elevation, those who are taking away what needs to come to you. உங்களுக்கு வர வேண்டியது. அங்கே பயப்படுறாங்க, எங்களால் முடியாது. யோசுவா சொல்லுகிறான் முடியும். யோசுவா என்கின்ற பேரும் இயேசு கிறிஸ்துனுடைய பேரும் ஒரே பேர் தான். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறதாய் நான் பார்க்கிறேன். Hallelujah. Lord Jesus Christ, though they have iron chariots, though they may be strong, you will overcome them. Goliath was a strong man.
வித் ஸ்ட்ராங் ஆர்மரி. ஹி வாஸ் அ டால் பர்சன். நல்ல நெட்டையான உயரமானவன், அஜானுபாகுவானவன், ராட்சதன். அவன்கிட்ட இருந்த ஆயுததாரிக்கிட்ட இருந்த ஆயுதங்கள்லாம் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமானவைகள். ஆனாலும் நீங்கள் தாவீது ஜெயித்தது போல, அன்றைக்கு அந்த பெலிஸ்தரை மேற்கொண்டது போல எத்தனையோ வரலாற்று சம்பவங்கள் உண்டல்லவா? ஹல்லேலூயா. அழிக்கிறதில்ல, அதை சுதந்தரிக்க செய்தார். ஹல்லேலூயா. 1 யோவான் 4:4 சொல்லுகிறது, உங்களுக்குள்ளே இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர். லிட்டில் சில்ட்ரன், யூ ஹவ் ஓவர்கம் தெம். நீங்க ஜெயிக்கிறீங்க. எப்படி தெரியுமா ஜெயிப்பீங்க? யோசேப்பின் கோத்திரத்திட்டத்தில் யோசுவா சொன்ன காரியம், உன்கிட்ட பலன் இருக்கப்பா, நீ பெரிய ஜாதி. கர்த்தர் உங்ககிட்ட சொல்றாரு, இப்போ உனக்குள்ளே இருக்கிற ஒரு பெரியவர். ஆவியார் உங்களை பார்த்து சொல்றாரு, உனக்குள்ளே இருக்கிற ஒரு பெரியவர். நீ அவனை பார்த்து பயப்படுற, இவனை பார்த்து பயப்படுற, இந்த மேனேஜரை பார்த்து பயப்படுற, இந்த அதிகாரியை பார்த்து பயப்படுற, இந்த பெரிய செல்வாக்குள்ள நபரை பார்த்து பயப்படுற. பயப்படாது. உனக்குள்ளே இருக்கிற உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர். ஹல்லேலூயா. நம்முடைய பலத்தை, நம்முடைய பராக்கிரமத்தை, நம்முடைய ஆயுதத்தை, நம்முடைய பலனை, ஸ்ட்ரென்த்தை நம்ம பல நேரங்களில் நம்ம ரியலைஸ் பண்ணாமல் போகிறோம். தாவீது சொல்லுகிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இங்கே தேவ பலத்தினால் உங்களால் போய் அந்த பெரிசியர் ரெப்பாயிம் நேரி உங்களால் துரத்தி அந்த மலையை உங்களுக்குன்னு சொந்தமாக்கி கொள்ள முடியும். பிரியமானவர்கள், அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற உங்களுடைய ஆசீர்வாதத்தை பிடிச்சு வச்சிருக்கிற சக்திகள், உங்களுடைய ப்ரொமோஷனை, உங்களுடைய வருமானத்தை, உங்களுடைய growth-ஐ எதெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கோ நீங்கள் அதை துரத்தி அதை நீங்கள் இன்ஹெரிட் பண்ண தொடங்குவீங்க. அதை உங்களுடைய சொந்தமாக்கி கொள்வீங்க. ஹல்லேலூயா. இங்கே மலை உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய, உங்களுடைய ஆசீர்வாதத்தை பதுக்கி வைத்திருக்கிற, அடுக்கி வைத்திருக்கிற, அல்லது தங்களுக்கென்று அதை மறைத்து வைத்திருக்கிற சில எதிராளிகளுடைய கையிலிருந்து கர்த்தர் அதை பிடுங்கி கொடுப்பார். வேதம் சொல்லுகிறதிலே ஒளிப்பிடத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை கர்த்தர் உங்களுக்காக கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆம், நம் மாதத்திலேயும் நாம் கவனித்த வசனத்தின்படி பள்ளமெல்லாம் உயர்த்தப்படும், சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்படும், கோணலானது செவ்வையாகும், கரடு முரடானது சமமாகும். அதில் நான் முக்கியத்துவப்படுத்த விரும்புகிறது ஒரே ஒரு வார்த்தை, சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்படும். And every mountain and hill shall be made low in the name of Lord Jesus Christ. இது விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? இந்த வார்த்தையினுடைய வாழ்க்கை பலிக்க ஆண்டவரே, எனக்கு முன்பாக ஆண்டவரே சந்தேகம் என்கின்ற மலை நிற்கிறது ஆண்டவரே, எனக்கு முன்பாக அதைரியம் என்கின்ற ஒரு மலை நிற்கிறது ஆண்டவரே, எனக்கு முன்பாக ஆண்டவரே அலுவலகத்திலேயும் வீட்டிலேயும் நான் இருக்கிற இடத்திலையும் இருக்கிற தேசத்திலையும் தகப்பனே சில டிட்ராக்டர்ஸ் இருக்காங்க ஆண்டவரே, சில சத்துருக்கள் இருக்காங்க ஆண்டவரே, சில எதிராளிகள் இருக்கிறாங்க ஆண்டவரே, அவங்களை ஜெயிக்க முடியல ஆண்டவரே, என்னால் ஜெயிக்க முடியுமான்னு சந்தேகப்படுற ஆண்டவரே, இன்றைக்கு உடைய வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை எனக்கென்று நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் ஆண்டவர். ஜெபம் பண்றீங்களா? ஆம் தகப்பனே, எனக்கு முன்பாக இருக்கக்கூடிய மலைகளை நீ தாழ்த்துகிற தேவன், மலைகளை ராஜா நீர் உருக பண்ணுகிற தேவன், பர்வதங்கள் ஆம் 96ஆம் சங்கீதத்தினுடைய 97ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி ராஜா ஆண்டவரே பர்வதங்களை மெழுகு போல் உருகச் செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த சந்தேகம் என்கின்ற பர்வதம், இந்த அதைரியம் என்கின்ற பர்வதம் ஆண்டவரே, இந்த எதிராளிகள் என்கின்ற பர்வதம், இந்த மூன்றையும் கர்த்தர் மெழுகு போல உருகச் செய்து என் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இது முதற்கொண்டு தைரியமாய் நான் முன்னேற, எனக்கு முன்பாக இருக்கக்கூடிய பணிகளை நிறைவேற்ற ஆண்டவரே, ஒன்றை குறித்து நான் சந்தேகப்படாமல் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை பெற்றுக்கொள்ள, எவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருப்பு ரதங்கள் இருந்தாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறபடினால், கர்த்தரைகளோடு கூட இருக்கின்றபடினால் அவைகளை எதிர்த்து நின்று அவைகளை மேற்கொள்ளுவோம் ஆண்டவரே. யோசுவாவின் வார்த்தைகளை ராஜா எங்களுடைய சூழ்நிலைகளுக்கு நாங்கள் எடுக்கிறோம் ஆண்டவரே. எஸ் லார்ட், we shall overcome them Lord. எங்களுக்குள்ளே இருக்கிற நீர் பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, எங்களை பலப்படுத்த கிறிஸ்துவினால் அது எங்களுக்கு ஆகும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஐயா. மக்கு நன்றி ஆண்டவரே, மக்கு நன்றி ஆண்டவரே, மக்கு நன்றி ஆண்டவரே, மக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா மலைகளையும் கர்த்தர் ஆண்டவரே தகர்க்க பண்ணுகிறதற்காக, தடையா இருக்கிற மலைகளை எடுத்து போடுவதற்காக, மலை நாடுகளை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் இந்த மாதத்திலேயும் தகப்பன் எங்களுக்கு புதிய கிருபையும் புதிய பலனையும் தந்து வழிநடத்த போவதற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் 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 உள்ளது. சகல மலையும் குன்றும்
தாழ்த்தப்படும். ஹalleluya, hallelujah. Every mountain and hill shall be made low. இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமானால் தயவு செய்து இதை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம் ஷாலோம் ஷாலோம்.